இப்போ ரீசெண்டா சைனால பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் தனியா தங்கி வேலை பார்த்துட்டு இருக்க சிங்கிளா இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா பாய் ஃப்ரெண்ட் வேணும்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபீஸா கட்டி அவங்களே ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அவங்க கூட மீல் சாப்பிடுறது இல்ல லஞ்ச் டின்னர் சாப்பிடணும்னா சாப்பிடலாம், இல்ல அவங்க கிட்ட சாதாரணமா ஏதாவது பேசணும்னா பேசலாம், இல்ல தனியா போற இடமான ஷாப்பிங்க்கு நீங்க தனியா போகாம அவங்களை கூட்டிட்டு போலாம், அவங்க கூட சேர்ந்து கேம்ஸ் விளையாடலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவங்க கூட சேர்ந்து பண்ணலாம். இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு ரொம்ப வினோதமா இருந்தாலும் இப்போ சைனாவை பத்தின இன்னொரு வினோதமான விஷயம் சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு மட்டும் கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்வாங்களா? ஆமாங்க, ஒரு நாள் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப எல்லா சோசியல் மீடியாலையும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம தமிழ் சினிமால பிரியமானவளை படத்துல 1 year அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதாவது ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வருஷம் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் கூட அதுக்கப்புறம் சேர்ந்து வாழலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனா சைனால நடக்கிற இந்த ஒரு நாள் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் சினிமாவையே மிஞ்சின அளவுக்கு இருக்குன்னு நாங்க சொல்லணும். சைனால இருக்க ஹெபை மாகாணத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இந்த மாதிரியான ஒரு நாள் திருமணங்கள் இப்ப பரவலா அதிகமாகிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு நாள் திருமணம் அப்படின்ற விஷயம் முக்கியமா எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட முன்னோர்களோட இவங்க போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதை ஒரு சடங்கா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கடந்த 5-6 வருஷமா தான் இந்த மாதிரியான ஒரு நாள் திருமணங்கள்லாம் அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க உயிரோட இருக்கவங்களே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இறந்தவங்க அவங்களோட முன்னோர்களோட போய் சேரணும் அப்படின்றதுக்காக உயிரோட இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியான சம்பிரதாயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பதிலா தான் இப்போ இவங்க இந்த ஒரு நாள் திருமணத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு நாள் திருமணத்துக்காகவே அங்க தனியா கம்பெனி ஏஜென்சி எல்லாம் இருக்கான். அடுத்ததா இப்போ இந்த ஒரு நாள் கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு செஞ்சு பண்ணி வச்சிட்டு இருக்க தரகர் இது பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்காகவே இங்க தனியா ப்ரொஃபஷனல் பிரைட்ஸ், அதாவது தொழில்முறை மணமகள்கள்லாம் இருக்காங்க. இது ஒரு வேலையாவே பண்ணிட்டு இருக்க இந்த ப்ரொஃபஷனல் பிரைட்ஸ்க்கான ஃபீஸ் 3600 யுவான், அதாவது இந்திய மதிப்புல சொல்லணும்னா கிட்டத்தட்ட 41,400 ரூபாய். அது மட்டும் இல்லாம இந்த தரகருக்கு தனியா கமிஷனா 1000 யுவான் ஃபீஸா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தரகர். சரி, எல்லாம் ஓகே. இந்த ஒரு நாள் திருமணம்னா என்ன, இந்த கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கப்படி 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படி இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்றத இவங்களோட முன்னோர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக நேரா இவங்களோட குடும்ப கல்லறைக்கு போவாங்களாம். அதே நேரத்துல அங்க லோக்கல்ல உள்ளூர் பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு நாள் திருமணம் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க அப்படின்ற காரணத்தினால வெளியூர்ல இருந்து இதுக்காகவே ஸ்பெஷலா பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து ஒரு நாள் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்களாம். ஆனா இந்த கல்யாணம் எதுவுமே சட்டப்பூர்வமானது இல்லைங்க. இது எல்லாமே அவங்க வெறும் சடங்குக்காக மட்டும்தான் பண்றாங்களாம். நீ பாதி நான் பாதி கண்ணே, இது எல்லாமே ஒரு நாளைக்கு மட்டும்தான். அந்த கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பாங்களாம். இந்த ஒரு நாள் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்க நேரத்துல இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம நம்ம தினமலர் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.